நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். வாலிபத்தில் ஏன் வேதம் கர்த்தரை நினைக்க சொல்கிறது என்றால், இந்த வயசுல தான் கர்த்தருக்காக பல காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் இந்த வயசுல இருந்து. இந்த வயசுல இருந்து பிள்ளைங்க தப்பான காரியத்தை கற்றுக்கொள்ற வயது, இந்த வயதுல இருந்து பிள்ளைங்க நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ற வயது. நம்ம தான் என்ன பண்ணணும்? சரியான திசைக்கு நேராக பிள்ளைகளை திருப்ப வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கின்றது. அன்றைய நேரத்தில் பிள்ளைகளை சரியா திருப்பாம விட்டவங்களாம் இன்றைக்கு ஃபீல் பண்றாங்க, இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க, இன்றைக்கு கலங்கி நிற்கிறாங்க. ஐயோ, அன்னைக்கே வந்து பிள்ளைய சரியான விதத்துல கொண்டு வராம போயிட்டேனே அப்படிலாம் இன்னைக்கு ஃபீல் பண்றாங்க. பாருங்க, நிறைய பெற்றோர்கள் ஃபீல் பண்றத நாங்க பார்த்துருக்கிறோம். ஆகவே இன்னும் சொல்ல போனா, உங்களுடைய வருஷங்கள் வீண் போகாது. இந்த வயசுலயே, சின்ன வயசுலயே, வாலிப வயதிலே கர்த்தரை நினைக்க ஆரம்பிக்கும் போது ஒரு வருஷம் கூட வீண் போகாது. நான் சொல்றேன், இன்னைக்கு தேவ சமூகத்துல சொல்றேன், என் வருடங்கள் ஒரு நாள் வீண் போனது கிடையாது. இவள் நாள் வீணடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. இவள் நாள் வீணடிக்கல, இவள் நாள் பிரயோஜனமான காரியத்தை செய்து கொண்டே இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, வாலிப பிராயத்தில் கர்த்தரை நினைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து போகாது. பிள்ளைங்க வாலிப பிராயத்தில் கர்த்தரை நினைக்காததுனால எவ்வளவோ குடும்பத்தில் பெற்றோர்கள் இன்றும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிந்து பெற்றோருடைய வாழ்க்கையும் கண்ணீரும் பிரச்சனையும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வாலிப பிராயத்தில் கர்த்தரை நினைக்கும் போது பல கெட்ட பொல்லாத அனுபவங்களுக்குள்ளாக போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. நீங்க பாருங்க, நீங்க நிறைய வாலிபர்கள் தவறான பழக்க வழக்கத்துல போய் தவறான காரியத்துக்கு அடிமையா இருக்கிறத பாக்குறோம். ஏன் அப்படின்னு? வாலிப பிராயத்துல கர்த்தரை நினைக்காததுனாலதான் வந்து. அப்ப 15 வயசுல கர்த்தரை நினைக்க ஆரம்பிச்சா, நான் சொல்றேன், 30 வயசுல நீங்க எப்படி இருப்பீர்கள் என்பதற்கு 15 வயசுல கர்த்தரை நினைக்க ஆரம்பிச்சாதான் அந்த வயசுல 30 வயது தாண்ட 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 உங்க வயசு எப்படி சுபிட்சமா இருக்கும், எப்படி சுபமாக இருக்கும் என்பதற்கு அஸ்திபாரம் என்ன? வாலிப வயதுல நாம் கர்த்தரை நினைக்கின்ற நினைப்பு தான்.